மிஸ்டர் அடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைமுடி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. அடர்ந்த முடி வேண்டும், கருகரு என்று முடி வேண்டும், வழுக்கத்தரையிலும் முடி முளைக்கணும் அப்படின்னா சொல்றீங்க. இதுல கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மரத்தினுடைய வேர்களை பயன்படுத்திய சித்தர்கள் முடி வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பக்குவத்தை சொல்லியிருக்காங்க. நாம அது மாதிரி வைத்தியசாலையில நம்ம செய்தும் மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுவும் ஒரு பக்கம். எளிய முறையில நீங்களே உங்களை சரி செய்வதற்கான ஒரு வழிகளையும் நாங்க சொல்றோம். அதை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். தேங்காய் கொட்டாச்சி இருக்கு பார்த்தீங்களா? தேங்காய் கொட்டாச்சியை நல்லா தீயில வேக விட்டுறணும். வெந்துருச்சுன்னா அப்படியே கருப்பா சாம்பலா மாறிடும். அந்த தேங்காய் கொட்டாச்சியோட சாம்பல் எவ்வளவு இருக்கோ எடுத்துக்கங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணுங்க. அதுல அந்த எரிக்கிறீங்கல்ல, அந்த எரிச்சியோட கரிசலாங்கண்ணி இலைய அதோட சேர்த்துருங்க. கரிசலாங்கண்ணி தூளை எதோட தேங்காய் கொட்டாச்சியோட சாம்பல்ல கரிசலாங்கண்ணியோட இலையும் சேர்த்தணும். சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில கலக்குனீங்கன்னா அப்படியே கருகருன்னு ஆயிடும். அதுவே கருப்பா மாறும். டையே தேவையில்லை. அப்படி இருக்கும் அது. இத அப்படியே நீங்க கொஞ்சோண்டு இதுல என்ன செய்யணும்னா லெமன் கலக்கணும். லேசா லெமன், அதாவது ஒரு கிட்டத்தட்ட இப்போ 2 ஸ்பூன் தேத்தாங்கொட்டை, இது சாரி 2 ஸ்பூன் இது தேங்காய் கொட்டாச்சியுடைய அந்த பொடியை நீங்க, அதாவது கருக்குன அந்த சாம்பலை நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 1/4 பழம் லெமன் புழிஞ்சு விடணும். இல்லை 1/4 பழம் லெமன் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய் இருக்கணும். லெமன் சாறு, தேங்காய் எண்ணெய், கருக்கிய தேங்காய் கொட்டாச்சியினுடைய சாம்பல், இவ்வளவுதாங்க. இதை நல்ல தலையில வச்சு தேய்ச்சி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடி கருகருப்பா வளரும், செழுமையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் சீயக்காயில தான் நீங்க அதை குளிப்பாக்குறது. தலையை குளிக்கிறது சீயக்காய், பாசி பவுடர், பாசிப்பருப்போட பவுடர், இதுல தான் நீங்க தலையை குளிப்பாட்டணும். ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது, சோப்பு பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். 2வது, உள்ள நல்லா வளர்றதுக்கு, முடி அருமையா வளர்றதுக்கு தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பால்ல காலையில எழுந்த உடனே ஒரு 1/2 மூடி தேங்காங்க, ஒரு கைப்பிடி நம்முடைய கருவேப்பிலை, 2ஐயும் நல்லா மிக்சியில போட்டு அடிச்சிடணும். அரைச்சு அப்படி பிழிஞ்சிங்கன்னா அந்த ஜூஸோட சாறு வரும். அதை அப்படியே அந்த சாரை குடிக்கணும். காலைல கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் கிடைக்கும். கிட்டத்தட்ட 150 ml கிடைக்கும். இதை வெறும் வயிற்றில் காலையில குடிக்கணும். 48 நாள் விடாம குடிக்கணும். சில பேர் 90 நாள் கூட குடிக்க வேண்டியிருக்கும். காலையில இப்படி குடிச்சிங்கன்னா உச்சந்தலையில் வழுக்கை விழுந்தவர்கள் இதை குடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி தேங்காய் சிரட்டையில இந்த மாதிரி கட் பண்ணி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக தலைமுடி வளர்வதற்கும் உதவும். 2 கருகருன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடர்த்தி, பெண்கள் அந்த முடி உதிர்ன்னு சொல்றீங்களே, அந்த உதிர்வெல்லாம் போயிடும். எப்படி? முடி உதிராது, நின்றுக்கும். அதே மாதிரி நரை மாறும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பித்த நரையெல்லாம் மாறிடும். இது தொடர்ந்து பண்ணணும். 48 நாளும் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது ஒரு விஷயம். 2வது, எந்த காரணத்தை விட்டு சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுல தலையில தேய்க்கிற எண்ணெய் தேங்காய் எண்ணெயாக மட்டும் இருக்கணும். மற்ற எண்ணெய்களை தலையில் கலக்கக்கூடாது. அப்ப ஆயில் பாத் எடுக்கும்போது என்ன சார் பண்ணணும்? ஆயில் பாத் எடுக்கிற பழக்கம் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷம். தேங்காய் எண்ணெயிலேயே எடுங்கள். முடி வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருக்கும். அப்ப இது ஒரு விஷயம். 2வது, கரிசலாங்கண்ணி இலை இருக்குல்ல, கரிசலாங்கண்ணி இலையில நல்லா நீங்க என்ன செய்யணும்? கருஞ்சீரகத்தை கலக்கணும். கருஞ்சீரகத்தை கரிசலாங்கண்ணி இலையோட நல்லா கலக்கி அதை போட்டு நல்லா இடிச்சிடணும். ஒன்னா சேர்த்து இடிக்கணும். எல்லாம் ஒன்னா சேர்த்து இடிச்சு அப்படியே அதோடைய சாரை புழிஞ்சு இந்த தலையில வச்சு நீங்க தேய்க்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும்.
இல்லை கரிசலாங்கண்ணி இலையும் கருஞ்சீரம் போட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயில காய்ச்சி ஆறிய பிறகு அந்த தைல பதமாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தைலத்தை தலையில் தேய்ச்சி சொன்னீங்கனாலும் முடி கருகருவென்று வளரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் ஐயப்பாடும் கிடையாது. ஆகவே அன்பர்களே, இந்த முடி வளர்ச்சிக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். இதில் எந்த விதமான அப்பழுக்கு இல்லாமல் தொடர்ந்து 48 நாட்கள் பயன்படுத்தி விட்டு பிறகு நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.